ஆல் இண்டியா ரேடியோ. திருமுறை மலர்கள் எமது வானொலி களஞ்சியத் தொடரின் 7ஆம் பகுதி. எழுதியவர் பரமக்குடி மே. ஸ்ரீனிவாசன் அவர்கள். இப்பகுதியில் இடம்பெறும் 9ஆம் திருமுறை பாடல்களை பாடுபவர் காரைக்குடி டி.ஆர். நாராயண ஓதுவார். அமைப்பு சித்தூர் எஸ். ஸ்ரீனிவாசன், டி. சச்சிதானந்தன் ஆகியோர். திருவிசைப்பா ஆசிரியர்களுள் 3ஆமவர் கருவூர் தேவர். பக்தி ரசமிக்க தமிழ்ப்பாக்களால் இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர் இவர். தில்லை, திருக்கலந்தை ஆதித்தேஸ்வரம், தீர்க்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழபுரம், திருப்பூவனம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை ராஜராஜேஸ்வரம், திருவிடைமருதூர் ஆகிய 10 தலங்களுக்கும் முறையே ஒரு பதிகம் வீதம் 10 பதிகங்கள் பாடியவர் இவர். இ10 பதிகங்களும் திருவிசைப்பாவில் 8 முதல் 17 பதிகங்கள் வரையாக உள்ளன. 5 பதிகங்கள் 11 பாடலும், 4 பதிகங்கள் 10 பாடலும், ஒரு பதிகம் 8 பாடலும் உடையவை. கொங்கு நாட்டில் உள்ள கரூர் என இன்று வழங்கும் கருவூரில் இவர் பிறந்தார். எனவேதான் இவருக்கு கருவூர் தேவர் என்று பெயர். இவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியாது. இவர் அந்தணகுலத்தை சார்ந்தவர். மறைகளையும் நன்கு கற்றவர். வேதம் பயின்ற வாயால் தமிழ் மாலை பாடியிருக்கிறார். சைவ சமயத்தின் வழி நின்ற இவர் போகநாதரிடம் உபதேசம் பெற்றவர். போகரால் அளிக்கப்பெற்ற காயகற்பம் உண்டவர். பல சித்திகள் கைவரப் பெற்றவர். பித்தர் எனத் தம்மை பிறர் மதிக்கத் திரிந்தவர். மலைகளிலும் வனங்களிலும் சஞ்சரித்தவர். இவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். இவரிடம் அருவரப்படைந்து இவரை கள்குடியர், மாமிசம் உண்பவர் என இகழ்ந்துரைத்த வேதியர்கள் முன் அகாலத்தில் மழை பொழிய செய்தார். ஆற்றில் வெள்ளம் பெருகி வரச் செய்தார். பூட்டியிருந்த கோவிலின் திருக்கதவை திறக்கச் செய்தார். தென்பாண்டி நாட்டிலே திருப்புடைமருதூர் என்னும் தலத்திற்கு வரும்போது இடையே உள்ள தாமிரபரணி ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது. எனவே அக்கரையில் நின்று கொண்டு திருப்புடைமருதூர் ஈசனை நாரும் பூநாதா, நாரும் பூநாதா என கூவி அழைத்தார். உடனே எம்பெருமான் வாரும் என அழைக்க வெள்ளம் வடிந்தது. ஆற்றை கடந்து சென்று தரிசித்து அவரிடம் திருவிடை தீட்சை பெற்றார். ஸ்ரீவைகுண்டத்தை அடுத்த காந்தீஸ்வரம் என்னும் சிவாலயத்திலே சிவப்பேருளையைக் கண்டு தரிசித்தார். திருநெல்வேலியை அடைந்து அங்குள்ள நெல்லையப்பர் கோவிலிலே இறை சன்னதியில் நின்று நெல்லையப்பா என பலமுறை அழைத்தும் நெல்லையப்பர் தரிசனம் தரவில்லை. உடனே இவர் இங்கு கடவுள் இல்லை போலும் என்று சினம் கொண்டு ஈசன் அங்கு, எருக்கு இங்கு என்று கூறிவிட்டு மானூர் சென்றார். நெல்லை கோவில் எருக்கு மண்டி பாழாகியது. ஊர் மக்கள் நெல்லையப்பரிடம் வேண்டினார்கள். மானூரில் இறைவன் கருவூர் தேவருக்கு காட்சி தந்து நெல்லை பதிக்க அவரை அழைத்து வந்து சென்னல் இங்கு, எருக்கு அங்கு என்று கூறச் செய்து ஆலயத்தை செழித்தோங்கச் செய்தார். பின் குற்றாலநாதரை வணங்கி பொதிய மலையில் அகத்தியரை தரிசித்து அருள் பெற்றவர் இவர். ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் அந்த பெரிய கோவிலிலே ராஜராஜேஸ்வர பெருவுடையாருக்கு
அஷ்டபந்தன மருந்து பலமுறை சாத்தியும் இருகாமல் இளகிப்போனது. அது கண்டு அரசன் வருந்தினான். அதனை அறிந்த போகநாதர் புதிய மலையில் இருக்கும் கருவூர் தேவரை வரவழைத்து அஷ்டபந்தனம் செய்யச் சொன்னார். தம் குருவின் ஆணையை ஏற்று அஷ்டபந்தன மருந்தை இறுகச் செய்தார். பின்னர் ஸ்ரீரங்கம் சென்று அரங்கநாதரின் அருள் பெற்று கருவூரை அடைந்தார். கருவூரில் உள்ள வைதீக அந்தணர்கள் இவருக்கு பற்பல தொல்லைகளை கொடுத்திட அவருக்கு பயந்தவர் போல நடித்து கருவூர் திரு ஆநிலை ஆலயத்தை அடைந்து பசுபதீஸ்வரரை தழுவிக்கொண்டு சிவபதம் அடைந்தார். இவருக்கு கரூர் பசுபதீஸ்வரத்திலும் தஞ்சை பெரிய கோவிலிலும் தெய்வீக சிறப்புடன் சன்னதிகள் உள்ளன. இவர் தம்மை பற்றி தமது பதிகங்களில் அங்கையோடு ஏந்தி பலிதிரு கருவூர் அடியனேன் ஆரணம் பிதற்றும் பித்தனேன் நாய் அடியேன் பித்தனேன் வம்பனேன் கயக்கடா அணைய என்னை என்றெல்லாம் அடக்கமாக கூறிக்கொள்கிறார். இவரது முதல் பதிகம் கோவில் எனப்படும் சிதம்பரம் பற்றியது. புற நீர்மை பண்ணில் அமைந்துள்ள பதிகம் இப்பதிகம். முதல் பாடலை பார்ப்போம். கூட்டமாக விரிந்துள்ள தலைகளின் இடமாக பொருந்திய சிவந்த மாணிக்கங்களையும் பிளவுபட்ட நாக்குகளையும் விஷம் பொருந்திய மேல் வாய்களையும் கண்களாகிய காதுகளையும் பிளந்த வாய்களையும் விரிந்த படத்தில் தோன்றும் நெருங்கிய புள்ளிகளையும் வெண்மையான பற்களையும் கொண்டுள்ள பாம்புகளை ஆபரணமாக அணிந்தவன் சிவபெருமான். அவனது கோவில் எது என்றால் வாசனை பரவிய இனிய மாமரச் சோலைகளின் செறிவில் மேகங்கள் தவழும்படி வளர்ந்துள்ள இளம் பாக்கு மரங்களின் குலைகள் வரிசையாக அரும்பியுள்ள பெரும்பற்ற புலியூர் என்னும் தில்லைப்பதியில் திகழும் சிவஞானச் செல்வம் வளர்கின்ற திருச்சற்றம்பலமே ஆகும் என்கிறார் கருவூரர். பாம்பணி பாமரதம் கோவில் பெரும்பற்ற புலியூரில் உள்ள திருச்சிற்றம்பலம் என்பதை கூறுகிறார். பாம்புகளின் பண்புகளை விளக்குகிறார். பிளவுபட்ட நாக்கு, கண்களாகிய காதுகள், அனல் போன்ற விடப்பற்கள், விரிந்த படம், படத்தில் நெருங்கிய புள்ளிகள் உடையது பாம்பு. இப்பாம்புகள் யமன், யமதூதி, காளன், காளத்ரி என 4 வகைப்படும். புலிக்கால் முனிவராகிய வியாகிரபாதர் நடராஜ பெருமானை பூஜித்து பேறு பெற்ற தலமாகையால் இது பெரும்பற்ற புலியூர் என பெயர் கொண்டது. இங்கு நடராஜ பெருமான் எழுந்தருளியுள்ள பொற்சபையே திருச்சிற்றம்பலம். இது ஞானாகாசம், தகாராகாசம் என்னும் பெயர் பெறும். சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலம் என்கிறார் சேக்கிழார். இத்தகைய தில்லை சிறப்பை கூறும் முதல் பாடல் இந்த பாடல். கணம்பிரி கொடுமி செம்மணி கவைனா கணம்பிரி கொடுமி செம்மணி கவைனா கரையணர்க செவி பகுவாய் கரையணர்க செவி பகுவாய் கணம்பிரி கொடுமி செம்மணி கவைனா கரையண கட்சவி பகுவாய் பழம்பிரி துத்தி பழம்பிரி துத்தி பொறிகுள் வெள்வெளி பழம்பிரி துத்தி பொறிகுள் வெள்வெளி இற்று பாம்பணி பரமதங் கோயில் பாம்பணி பரமதங் கோயில் மணம் விரிதருதே மாம்பொழில் கொழும்பில் மணம் விரிதருதே மாம்பொழில் கொழுப்பில் மறைதவள் வளரிளங்கமுகம் மணம் விரிதருதே மாம்பொழில் மொழுப்பில் மறைதவள் வளரிளங்கமுகம் திணர் நிறை அரும்பும் திணர் நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திணர் நிறை அரும்பும்
பெரும்பற்ற புலியூர் திணர் நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திணர் நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருவளர் திருச்சிற்றம்பலமே. கடத்தற்கரிய பிறவிக்கடலில் நீந்துகின்ற அறிவில்லாதவனாகிய எனக்கு என்னுடன் பிறந்த ஐம்பொறிகளாகிய 5 பேரும் பகைவர்களே ஆவர். எனக்கு துணை யாவர் என்று கேட்டால் அஞ்சாதே என்று அருள் செய்கின்ற நடராஜ பெருமான் அவரது கோவில் எது எனில் தாம் பயிரிட்டு திருத்திய வயல்களிடத்து செழித்த சென்னற்பயிர்களின் களையாக முளைத்துள்ள நீலோத்பல மலர்களை உழத்தியர்கள் பறித்து வயல் வரப்புகளில் எரிய அவை அரும்பும்படியான பெரும்பற்ற புலியூர் என்னும் தில்லைப்பதியில் திகழும் சிவஞான செல்வம் வளர்கின்ற திருச்சிற்றம்பலமே ஆகும் என்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்னும் திருக்குறளுக்கு ஏற்ப பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு பெரும்பற்ற புலியூர் திருச்சிற்றம்பலத்தில் அருள் செய்யும் நடராஜ பெருமானே என்கிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5ம் தத்தம் செயல்களில் கொண்டு போய் ஆன்மாக்களை பிறவித் துன்பத்தில் அழுத்துவதால் ஐவரும் பகையே என்றார். இத்தகைய கருத்து செறிவுமிக்க பாடல் இப்பாடல். இவரும் பிறவி பௌவநீர் நேர்ந்தோ இவரும் பிறவி பௌவநீர் நீந்தும் இவரும் பிறவி பௌவநீர் நீந்தும் ஏழையேர் என்னுடன் பிறந்த இவரும் பிறவி பௌவநீர் நீந்தும் ஏழையேற்கென்னுடன் பிறந்த ஏழையேன் என்னுடல் பிறந்த ஐவரும் பகையே யார் துணை என்றால் ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்ற அருள் செய்வார் கோயில் ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்ற அருள் செய்வார் கோயில். கைவரும் பழனும் குழைத்த செஞ்சாலி கைவரும் பழனும் குழைத்த செஞ்சாலி கடைசியல் களை தரு நீலம் கைவரும் பழனும் குழைத்த செஞ்சாலி கடைசியல் களை தரு நீலம் செய்வரம் பரும்பு பெரும்பற்ற புலியூ செய்வரம் பரும்பு பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே செய்வரும் பரம்பு பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருச்சிற்றம்பலமே. இனி அவர் பாடிய 2வது பதிகம் திருக்களந்தை ஆதித்தேஸ்வரம் என்னும் தலத்திற்கு உரியது. இதுவும் புறநீர்மை பண்ணில் அமைந்ததுதான். இத்தலம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலையில் 3 கிலோமீட்டர் சென்று இடப்புறம் திரும்பி சென்றால் இத்தலத்தை அடையலாம். ஊருக்கு களப்பால் என்றும் கோவிலுக்கு ஆதித்தேஸ்வரம் என்றும் பெயர். கிபி 850 முதல் 890 வரை ஆண்ட விஜயாலய சோழன் மகன் ஆதித்த சோழன் இக்கோவிலை கட்டியுள்ளார். அழகிய நாதசுவாமி கோவில் என்றும் இது அழைக்கப்படும். கூற்றுவ நாயனார் இங்குதான் அவதரித்தார்.
இங்குள்ள இறைவன் ஆதித்தேஸ்வரம், இறைவி பிரபாநாயகி. இத்தலத்தை 10 பாடல்களால் பதிகம் பாடி மகிழ்கிறார் கருவூரார். நூல்களால் உணர்த்தப்படும் பொருளும் அவற்றால் பெறப்படும் அறிவுமாகி என்னை கற்பு நெறியால் பெற்றெடுத்து எனக்கே தாய்ப்பாலை குடிக்க கொடுத்தருளிய தாயை காட்டிலும் நல்லதை செய்கின்ற முக்கண்களை உடைய சிவபெருமான் மகிழ்ந்து எழுந்தருளிய இடம். மலையை குடைந்து இயற்றினார் போல நீண்ட பெருவாயில்களை உடைய மாடங்களில் இடங்களிலெல்லாம் வேதங்களை நன்குணர்ந்த அந்தணர்கள் வேதங்களை முறையாக ஓதுவதானது கடல் அலைகளைப் போல் முழங்குகிற அழகிய குளிர்ச்சி பொருந்திய நீர்வளமுள்ள திருக்களந்த என்னும் தலத்தில் அழகுடன் விளங்கும் ஆதித்தேஸ்வரம் என்னும் திருக்கோவிலாகும் என்கிறார் கருவூரார். அப்பாடல் இது. கலிகடம் பொருளும் அறிவுமாயன்னை கற்பினில் பெற்றெடுத்தனகே. கலிகடம் பொருளும் அறிவுமாயன்னை கற்பினில் பெற்றெடுத்தனக்கே. முலை கடந்தருளும் தாயினும் நல்ல முலை கடந்தருளும் தாயினும் நல்ல முக்கணார் உறைவிடம் போலும். முலை கடந்தருளும் தாயினும் நல்ல முக்கணார் உறைவிடம் போலும். மலை குடந்தலைய நெடுநிலை மாட மலை குடந்தலைய நெடுநிலை மாட மருங்கலா மறையவர் முறையோ மருங்கலா மறையவர் முறையோ. தலைகடல் முழங்கும் அந்த நீர் கலந்தை தலைகடல் முழங்கும் அந்த நீர் கலந்தை அநீதிகள் ஆதிதி சரமே. தலைகடல் முழங்கும் அந்த நீர் கலந்தை அநீதிகள் ஆதிதி சரமே அநீதிகள் ஆதிதி சரமே. தலைகடல் முழங்கும் அந்த நீர் கலந்தை அநீதிகள் ஆதிதி சரமே அநீதிகள் ஆதிதி சரமே அநீதிகள் ஆதிதி சரமே. தலைகடல் முழங்கும் அந்த நீர் கலந்தை தலைகடல் முழங்கும் அந்த நீர் கலந்தை அநீதிகள் ஆதிதி சரமே அநீதிகள் ஆதிதி சரமே. சிவபெருமான் உமாதேவியார் எழுந்தருளி இருப்பதால் இடப்பாகம் கருமை நிறமுடையது, வலப்பகுதி செந்நிறமுடையது. கழுத்தில் ஒப்பற்ற கண்டிகை மாலை அணிந்திருப்பவர். சனகாதி முனிவர் 4வருக்கு கல்லால நிழல் கீழ் இருந்து ஞானயோக முறையினை அறியும்படி செய்பவர். ஒரே உடம்பில் ஆணும் பெண்ணும் என விளங்கும் இருவராய் உள்ளவர். முக்கண்களும் 4 தோள்களும் உடையவர். 4 வேதங்களாலும் தேடி அறிவதற்கு அருமையானவர். இத்தகைய இறைவனாகிய சிவபெருமான் திருக்களந்த என்னும் தலத்தில் அழகுடன் விளங்கும் ஆதித்தேஸ்வரம் என்னும் திருக்கோவிலில் அருள் பாலிக்கிறான் என்று கூறுகிறார். இப்பாடல் சங்கரநாராயண வடிவத்தையும் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தையும் சிறப்பிக்கிறது. அப்பாடல் இது. கரியரே இடந்தான் செய்யாரே ஒருபால் கரியரே இடந்தான் செய்யாரே ஒருபால் கரியரே இடந்தான் செய்யாரே ஒருபால் கழுமத்தில் ஓர் தனிவடம் சேர்த்தி கரியரே இடந்தான் செய்யாரே ஒருபால் கழுமத்திலோ தனிவடம் சேர்த்தி முறிவரே முனிவர் தம்மொடா முனிவரே முனிவர் தம்முடால் நிழற்கீழ் முனிவரே
முனிவர் தம்முடால் நிடற்கு முறைதறிந்தோர் உடம்ப இனரா இருவரே முக்கள் நாட்பெருந்தழந்தோள் இருவரே முக்கள் நாட்பெருந்தழந்தோள் இருவரே முக்கள் நாட்பெருந்தழந்தோள் இறைவரே மறைகளும் தேட அரியரே ஆயில் அரியரே ஆயில் அவரிடம் கலந்தை அரியரே ஆயில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதிதேச்சரமே அரியரே ஆயில் அவரிடம் கலந்தை அநீதிகள் ஆதிதேச்சரமே ஆதிதேச்சரமே. இனி இவர் பாடிய 3ஆம் பதிகம் திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம் என்னும் தலத்தை பற்றியது. இப்பதிகம் தலைவன் மீது காதல் கொண்ட தலைவியின் கூற்றாக அமைந்துள்ளது. சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களில் 111வது தலம் இந்த தலம். கிளைகள் நிறைந்த மரங்களைக் கொண்ட சோலைகளைச் சூழ்ந்த ஊர் என்பதால் இது திருக்கோட்டூர் எனப் பெற்றது. இது பற்றிய இறைவனுக்கு கொழுந்துநாதன் என்ற பெயர் உண்டு. இங்கே கொந்துலா மலர்விரி பொழில் கோட்டூர் நற்கொழுந்தினன் என்பது சம்பந்தர் தேவாரம். கோட்டூர் கொழுந்தே என்பது சுந்தரர் தேவாரம். திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி பாதையிலே திருப்பத்தூர் பாலம் என்னும் இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம். மேல்கோட்டூர் கீழ்கோட்டூர் என 2 பகுதிகளாக உடையது. மேல்கோட்டூர் சிவாலயம் தேவார பாடல் பெற்ற தலம். கீழ்கோட்டூர் ஆலயம் திருவிசைப்பா பாடல் பெற்ற தலம். இந்த தலத்திற்கு தேவாரம் இல்லை. ஐராவதத்தின் மீது மணி விழுந்தமையினால் இந்த இடம் மணியம்பலம் என பெயர் கொண்டது. சிவபெருமான் திருநடனம் காட்டிய அம்பலங்கள் 64. அவற்றுள்ளே திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலமும் ஒன்றாகும். ஐராவதேஸ்வரம், நாகநாதேஸ்வரம், மணியம்பலம் என்னும் பல பெயர்களை கொண்ட தலம் இத்தலம். இறைவனின் பெயர் அமுதலிங்கேஸ்வரர், ஐராவதேஸ்வரர். இறைவி அமுதாம்பிகை, மணியம்பல நாயகி. தலமரம் வன்னிமரம், தீர்த்தம் இந்திர தீர்த்தம். இந்த தலத்திற்கு 11 பாடல்களை கொண்ட ஒரு பதிகம் பாடினார் கருவூர் தேவர். தளிர் போலும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் மாணிக்கம் போன்ற அழகிய பாதங்களில் உள்ள சிலம்புகள் ஒலிக்கவும், விரிந்த சடையின் மேல் அலைகள் மோதும் கங்கா நதியின் தெளிந்த ஒளியுடைய அழகிய நீர்த்திவலைகள் முத்துகள் போல் அரும்பி மலர்ந்த திருமுகத்தினின்றும் சொட்டு சொட்டாக விழவும், மேலான ஒளியை வீசும் நீல மணி போன்ற வண்டுகள் சோலைகளிலும் வயல்களிலும் தங்கள் ரீங்கார ஒலியினால் மிகுந்த ஆரவாரத்தை செய்கின்ற திருக்கீழ்கோட்டூர் என்னும் தலத்தில் திகழும் மிக்க ஒளிவுடைய மணியம்பலத்துள் நின்று நடனம் புரிகின்ற அழகனாகிய சிவபெருமான் என் மனத்தோடு கலந்து ஒன்றுபட்டான் என்கிறாள் தலைவி. அப்பதிகத்தின் முதல் பாடல் இது. தளிரொளி மணிப்பூம் பதச்சிலம்பலம்ப சடைவிரி தலையெறி கங்கை தளிரொளி மணிப்பூம் பதம் சிலம்பலம்ப சடைவிரி தலையெறி கங்கை தெளிரொளி மணி நீர் தெளிரொளி மணி நீர் திவலை முத்தரும்பி தளிரொளி மணி நீர் திவலை முத்தரும்பி திருமுகம் மலர்ந்து சொட்ட சொட்ட திருமுகம் மலர்ந்து சொட்ட கிளரொளி மழவல் அறிவொழில் பழனம் கிளரொளி மழவல் தரைபொழில் பழனம் கழுவுகம் பாலை செய்கீழ் கோட்டூர் கழுவுகம் பாலை செய்கீழ் கோட்டூர் வளரொளி மணியும் அம்பலத்துள் நின்று
நின்று ஆடும் வளரொளி மணியம் அம்பலத்துள் நின்றாடும் வளரொளி மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தல் மனங்கலந்தானே மைந்தல் மனங்கலந்தானே வளரொளி மணியம் அம்பலத்துள் நின்றாடும் வளரொளி மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தன்யல் மனங்கலந்தானே மலங்கலந்தானே. பதிகத்தின் 3வது பாடல் வண்டுவிடு தூதாக அமைந்தது. தலைமகனை பிரிந்த தலைவி அவன்பால் தும்பியை தூதாக அனுப்பும் பாடல் இது. அழகிய நெற்றிக்கண்ணையும் பவளம் போன்ற வாயினிடத்தில் உள்ள உதடுகளையும் நெற்றிப் பொட்டையும் உடையவனாகிய சிவபெருமானது சடைமுடியின் மேல் விருப்பத்தை தரும் பூக்களின் மகரந்த பொடிகள் மெல்லிதாக விழும்படி ரீங்காரம் செய்யப்போய் வருகின்ற வண்டுகளே, மலைகளின் மீது தவழுகின்ற மேகத்தின் கீழே தவழும் மாளிகைகளில் மக்களின் ஆடல் பாடல்களினால் மிகுந்த ஒலிகள் பொருந்திய திருக்கீழ்கோட்டூர் என்னும் தலத்தில் திகழும் ஒளி பொருந்திய மணி அம்பலத்துள் நின்று நடிக்கும் தலைவனைக் கண்டு அவனிடம் கலந்த என் மனத்தை பெற்றுக்கொண்டு இங்கே திரும்பி வாருங்கள் என்கிறார் தலைவி. அப்பாடல் இதோ. திருநுதல் விழியும் பவளவாய் இதழும் திலகமும் உடையவள் கடைமே திருநுதல் விழியும் பவளவாய் இதழும் திலகமும் உடையவள் சடைமே திருநுதல் விழியும் பவளவாய் இதழும் திலகமும் உடையவள் சடைமே புரிதரு மலரில் தாதினில் ஊர புரிதரு மலரில் தாதினில் ஊர போய் வரும் தும்பிகாள் இங்கே புரிதரு மலரில் தாதினில் ஊர போய் வரும் தும்பிகள் இங்கே கிரிதவள் முகலில் கீழ்தவள் மாடம் கிரிதவள் முகலில் கீழ்தவள் மாடம் கிரிதவள் முகிலில் கீழ்த்தவள் மாடம் கழுகும் பலையை கீழ்கோட்டூர் கழுவு கம்பலை செய் கீழ்கோட்டூர் பெருதிரல் மணியும் பரிதிரல் மணியும் பலவரை கண்டல் பரிதிரல் மணியும் பலவரை கண்டியல் மனத்தையும் கொண்டு போதுடினே பரிதிரல் மணியும் பலவரை கண்டியல் மனத்தையும் கொண்டு போதும் நீனே கொண்டு போதும் நீ. இதுவரை திருமுறை மலர்கள் 7ஆம் பகுதி கேட்டோம். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன். இப்பகுதியில் இடம்பெற்ற 9ஆம் திருமுறை பாடல்களை பாடியவர் காரைக்குடி TR நாராயண ஓதுவார். அமைப்பு சித்தூர் S. ஸ்ரீனிவாசன், D. சச்சிதானந்தன் ஆகியோர். இந்நிகழ்ச்சி
மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.